111 நாட்களுக்கு உள்ளாக போடப்பட்டுள்ளதாக தகவல். 50 111 வழக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் மேலும் பல வழக்குகளை போட்டு அவதூறு பரப்புகின்ற வழக்குகள் அர்ச்சனா மீது போடப்பட உள்ளதாக எனக்கு சில செய்திகள் தெரிவித்திருந்தன. சில மிக முக்கியமான விடயங்களை வைத்து இவர்கள் வழக்கு போடுவதற்கான நடவடிக்கையில் தீவிரப்படுத்தி இருப்பதாகவும், இல்லை அவன் வளர்ந்து விட்டான் அவனை உடைக்கப்படும் என்பதற்காக உதைக்க இந்த செயல் உண்மையில் அது நட்பல்ல. அதை எனவே அர்ச்சனா ராமநாதனுடைய முதுகுல குட்டிய எந்த துரோகிகளுடன் நான் பேசுவதற்கு தயாரில்லை. பேர் வாழ்ற அந்தியலாலதான் இந்த அர்ச்சனா இப்படி கொலதாயிட்டு. அதுக்கு நீங்களே அர்ச்சனா இந்த தேர்தல் முடிகிற கட்டத்துல கொண்டு இவரை சிறைக்குள்ள போறது ஒரு மனோ கணேசனாக அடிபடிங்க எதிராக கருத்து நாகரிகமா வைக்கிறதுக்கு வாங்க. அப்படி பிள்ளையா சுட்டி கட்டவாங்க. அதை இன்னும் மாற்றத்தை செய்யலாம்னு சொன்னா மட்டும் வாங்க. இந்த அட்ரஸ் போகணுங்கன்னா இந்த கடை இடக்கிட்ட ஸ்ட்ரீட்ல நீங்க வந்து வரும் நாட்களில் அந்த மாமனிதனை, அந்த வீரமகனை சிறையில் அடைப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் எதிரிகள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மனிதன் மீது இத்தனை நாட்கள் ஏறத்தாழ 111 நாட்களுக்கு உள்ளாக போடப்பட்டுள்ளதாக தகவல். 50 111 வழக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் யாருக்காக இவன் போராட வந்தான், ஏன் போராட வந்தான், எதற்காக போராட வந்தான் என்பதுதான் இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது, அதுவும் எதிர்வரும் நாட்களில் அவதூறுகளை பரப்புவதற்கு புரிந்து கொள்ளுங்கள். யார் மீது எதற்காக அவதூறு 11 வழக்கு தளபதி. ஓகே, 11 வழக்குகள் சொன்னால் மேலும் பல வழக்குகளை போட்டு அவதூறு பரப்புகின்ற வழக்குகள் அர்ச்சனா மீது போடப்பட உள்ளதாக எனக்கு சில செய்திகள் தெரிவித்திருந்தன. சில தொலைபேசிகள் எனக்கு வந்திருந்த பொழுது என்னென்று கேட்டிருந்தேன். 114 நாட்களுக்குள் 11 வழக்கு, இன்னும் சில வழக்குகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றனர். அதிலும் மிக குறிப்பாக இது மிக மோசமான வழக்கு. இவரது தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் சில மிக முக்கியமான விடயங்களை வைத்து இவர்கள் வழக்கு போடுவதற்கான நடவடிக்கையில் தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் சொன்னேன் உதாரணத்துக்கு இந்த விடயத்தை நான் தகவல் கிடைச்சது எனக்கு ஒரு மனதில் ஒரு சஞ்சலமா இருக்கிற. இப்படிமாடாவா இருப்பாங்களா? அதாவது இந்த தப்பா சொன்னாலேங்க, அதாவது இந்த பெண்களோடு சிலர் இந்த பெரிய பெரிய நிலைகளில் உள்ளவர்கள் அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு தரத்தில் உள்ளவர்கள் பதைப்பதற்கு பயப்படுவதற்கான காரணம் இதுதான். உடனடியாக சேர் அணி வீசுவது, அதை சொல்றது, நம்பி இருந்து கலைக்கிறது, காய்ச்சிப்பட்டு முதிர்றது, இந்த குத்துறது, அவனங்களை பட்டியை வாங்கிவிட்டு அதுவரை இருந்து அடிக்கிறது. என்ன இது நட்பண்ணா என்னன்னு தெரியுமா? ஒருவரோட பழகுகின்ற பொழுது உண்மையா இருக்க பழகும். அவன் தான் எனக்கு எதிராக வந்தாலும் கூட நாங்கள் அவருக்கு எதிராக போகக்கூடாது. அதுதான் அந்த நட்புக்குரிய அழகு. ஆனால் பட்டியை வாங்கி விட்டு, இல்லை அவன் வளர்ந்து விட்டான் அவனை உதைக்கப்படும் என்பதற்காக உதைக்கிற இந்த செயல் உண்மையில் அது நட்பு அல்ல. அது எப்படி இருந்தாலும் நாங்கள் என்னதான் இருந்தாலும், இப்பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். உண்மையிலே எனக்கு அந்த கிடைக்கப்பட்ட தகவல் நான் சொல்றேன். கோச்சுகளுக்கு அதை தச்சுப்பட்டு நான் உண்மையாக நான் திருப்ப சொல்றது நான் என்னோட பழகிறாக நான் உண்மையா இருப்பேன். நீ எனக்கு எதிரியா வரலாம், கடைசிதான் உனக்கு எதிரியா வர மாட்டேன். ஆனா நான் உன்னோட விலத்தி இருப்பேன். நான் உனக்கு நீ செய்யற அந்த கேடுகட்டமான செயலை நான் செய்ய போறதில்லை. இது என்ன சொல்லுவா, நீ வேணுமென்னா இருந்துவார். ஆனா உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் முயற்சிப்பேன். உங்களோட நான் பழகிற கலைக்காம இருக்கிறேன்னு சொன்னா உங்களை காப்பாற்ற போறோம்னு தான் அர்த்தம். அதற்காகத்தான் நான் விலத்தி இருக்கிறது போல். அதுக்குள்ள இடையில போல யாரும் கொண்டக்க மண்டக்க சொல்லி உங்களை மனதை குழப்பினா அதுக்கு பொறுப்பு நாங்கள் இல்லை. இது நான் என்னோட பழகிய சில நண்பர்களுடைய பார்த்துக்கு நான் எப்படி பல விஷயங்களும் அவங்க அதை பொறுத்து கொண்டு அந்த விடயத்தை தொடர்ந்து சென்றுக்கிறாங்க. வர நாட்கள்ல நான் நினைக்கிறேன் சில சம்பவங்கள் நடக்க போகின்றன. நட்பு என்றால் என்ன என்பதை ஒருவன் முதலில் குத்திட்டான், கூட இருந்து சாப்பிட்டுட்டு குத்திட்டான். இப்ப இந்த நிகழ்ச்சி தொடங்க கொண்டு கூட அவர் எனக்கு தொலைபேசியிலிருந்து தயவு செய்து எனது அர்ச்சனா ராமநாதனுடைய முதுகுல குத்திய எந்த துரோகிகளுடன் நான் பேசுவதற்கு தயாரில்லை. அவர்கள் இந்த தளத்துக்கு வந்தாலும் பேசுவதற்கு அனுமதி அளிக்க மாட்டேன். புரிஞ்சுக்கொள்ளு. வழக்குக்கு புனை எடுக்க போயிட்டு அவற்றை முதுகுல குத்தின நீங்கள் ஒரு விதி உரையாளர் ஆளர் சரிதானே வந்தீங்கன்னா உங்களோட கலைக்கிறதுக்கு நாங்க தயாரில்லை.
நான் ஒட்டு போது நான் கலைக்க மாட்டேன். அதுக்கு அப்படி நான் உங்களோட கலைச்சேன்னு சொன்னா அது நான் அர்ச்சனாவுக்கு செய்யற துருவமா இருக்கு. இந்த நிகழ்வு வந்து அர்ச்சனாவுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. சரிதானே? நான் அதுக்கு இறுதி வரை அந்த மைசூருக்கு நான் நிற்பேன். நீங்கள் ஐயா தொலைவு எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு தொலைபேசி செய்தீங்க ஐயா. நீங்க வந்து அர்ச்சனா ராமநாதன் என்ற முதுகுல குத்தின ஒரு ஆள். உங்களோடு ஒருபோதும் கலைக்கிறது தயாரில்லை. உங்களோடு உறவா இருக்கிறவங்களோட நான் உரையாடுவதற்கு நாங்க தயாரா இருக்க மாட்டோம். கொஞ்சம் படியா நீங்க வச்சுக் கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் எனது நண்பன் நீங்க எழுதிருந்தா நான் உங்களுக்கு உடனே போன் பண்ணி சொல்லியிருப்பேன், இந்த வாழ்க்கை ஒண்ணு செய்திடாத, இந்த விடயங்கள் முடிய மட்டும் செய்திடாத, உனது பேரை தக்க வைத்துக் கொண்டு வந்து, ஏன்னா அவரை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லி உங்களுக்கு ஆலோசனை செய்திருப்பேன். சரிதானே? இப்படி ஒரு வர தெரிஞ்சு தகவல் கிடைச்சிருந்தா, அது உங்களை நெருங்கிய பழகிற ஆளா இருந்திருந்தா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? இதை சொல்லியிருப்பேன். நீங்க வந்து அவரா பிறகு போன் பண்றாரு, தயவு செய்து அடிக்காதீங்க. ஆனா கிஷோரன் நான் உங்களோட கதைக்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. சரிதான்? நீங்க தயவு செய்து போன் பண்ணாதீங்க. நீங்க கதைச்சா கூட இங்க வந்து நீங்க எனக்கு இந்த விளக்கு வந்து தேவையில்லை. நீங்க எதுவும் வேணும்னு சொன்னா அர்ச்சனா நினைப்பா கதைங்க. ரெண்டாவது முறை நீங்க அடிக்க நான் உங்களை தொலைபேசி அந்த வாட்ஸ்அப்ல வர்றதுக்கு நான் உங்களுக்கு மதிப்பளிக்கிறேன். சரிதானே? நான் மதிக்கிறேன். நீங்க ஒரு மனிதன் படி நான் மதிக்கிறேன். ஆனா நீங்க எங்களுடைய அர்ச்சனாவுடைய முதுகுல கிஷோரனா நீங்க குத்திட்டீங்க. நீங்க 2 நேரம் எனக்கு நீங்க இப்ப நீங்க வந்து போன் பண்ணி கடைசி நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். சரிதானே? இந்த நிகழ்வுல கூட நான் உங்களை எடுக்க மாட்டேன். நீங்க வந்தா கூட நான் ஹிக் அவுட் அடிச்சு தான் அனுப்புவோம். என்னன்னா நான் அவருக்கு விசுவாசம், நான் அர்ச்சனாவுக்கு நான் விசுவாசமா இருக்கு, நான் அவரை ஆதரிக்கிறேன். அதனாலதான் அவருக்கு இறுதி வரை நான் விசுவாசமா இருப்பேன். சரிதானே? தயவுசெய்து தம்பராசானே சரி, இது 2 தயவுசெய்து போன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் ஹிக் அவுட் பண்ணுவோம். அவர் தொடர்பா கலெக்டா கூட நான் ஹிக் அவுட் பண்ணுவோம். சரிதான்? இது நாங்கள் அர்ச்சனாவுக்கு ஆதரவு அணிக்கிறோம். அந்த மனுஷனை மாதிரி மிக்சர் பேக்கெட் சொல்லி போட்டு தண்ணியும் குத்தி போட்டு பேஸ்புல போட்டு அப்படி என்ன எழுதிருப்போங்கடா. அப்ப நான் இந்த போட்டோ வஞ்சுவா நான் போட்டோ போட்டு தானே வாரன். நான் என்ன செய்யறேன்? எந்த போட்டோ போட்டு தானே நான் வாரன். எதுக்கு நீங்க பயப்படணும்? எதுக்கு நீங்க பயப்படணும்? நான் எந்த போட்டோ போட்டு வாரன். எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? எங்கட வாட்ஸ்அப்ப கைக் பண்ண பாக்குறீங்க, இதுல கைக் பண்ண பாக்குறீங்க. தயவு செய்து மிக முக்கியம் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லி கோரேன். இந்த வாட்ஸ்அப் பைபால நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து மிக எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. கைக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. தஜில உங்களோட நம்பர் எடுக்கிறதுக்கு சில அதுவும் இதுல இந்த எங்கட டீம்ல உள்ள இந்த மொரட்டரா உள்ள ஒரு 2 பேர்ட்ட நம்பர் எடுக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்களப்பா. சரியான படாத பாடுபடுறாங்க. மெசேஜ பாத்தீங்கன்னா அப்படியா அதுலயும் ஒரு உண்மையான பாவம் அந்த பையன். அவன் அவன் நம்பர் எடுக்கிறதுக்கு அவன் படுற பாடு இருக்குல்ல. அதனால நேற்று சொல்லிப்பட்டேன், தயவு செய்து நண்பா உடைய நம்பரை மாத்திக்கோ, மாத்திட்டு புது நம்பர் எடுத்துக்கோ. இப்ப நானும் மாத்த போறேன். நம்ம பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை. நான் பப்ளிக் இருக்காள் எனக்கு பிரச்சனை. நான் 18 வருஷமா இந்த நம்பர் தான் கடைசி நான் மாத்த மாட்டேன். சரிதானே? எங்களுக்கு ஆக பிரச்சனை நாங்க கொண்டே எங்க சொல்லணுமா அங்க அவங்களுக்கு அறிவிச்சு போட்டு பேசாயிருப்பா. அவங்க எங்களை புலோ ஓடி கொண்டிருப்பாங்க. நீங்க மாட்டுங்க. சரிதானே? ஒருபோது நாங்கள் வந்து நாங்க மாற போறது இல்லை. நாங்கள் இப்படிதான் இருப்போம். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தயவு செய்து இதை கவனத்துல கொள்ளுங்க. நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக நாங்கள் இருக்கிற நாங்கள் அர்ச்சனாவைக்கு ஆதரவாக நாங்கள் பயணிக்கிற நாங்கள் ஒருபோதும் செய்வோம். தயவு செய்து கிஷோரன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க 2 முறை எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தீங்க. ஒரு அழைப்புக்கு நன்றி சொல்றேன்னா, ஏன்னா எங்களுக்கு என்ன கோபமான தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு மறுக்கும் பகை இல்லை. ஆனா நாங்கள் அர்ச்சனா ராமநாதனை ஆதரிக்கிறோம். சரிதானே? அவர்தான் எங்களுக்கு ஒரு வழி நடத்தலன்னு சொல்லி நாங்க நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவற்றை முதுகுல ஒன்று இருந்து அந்த நீதிமன்றத்துல போய் குத்தி போட்டு வந்தது நீங்க எங்களுக்கு முன்னாடி நியாயப்படுத்த வராங்க. நீங்க நல்லவர்னு சொல்லி எங்களுக்கு வராதீங்க. அதை விட இந்த காலமையில கூட பார்த்தனா நீங்க சில காணொலியில போட்டுருக்கீங்க வந்து உங்களோட வாயிலிருந்து வர்ற பியர் வண்டி ஒரு இப்படி கேவலமா கலைக்கு புத்தம் இல்லையா? உங்களை விட்ட வந்து நான் சாப்பிட வாரேன். சரிதானே? உங்களை விட்ட வந்து நான் சாப்பிட வரேன். சாப்பிட்டு விட்டு எந்த விட்ட சாப்பிட்டோம் கொத்து வட்டி கட்டவன் போய் பண்ணி சின்ன தான் பண்ணி கொடுத்தது சாப்பிட கொத்து வட்டியும் காசு நான் இப்படியா சொல்லுவீங்க? தேத்தனி வந்து குடிச்சவன் அது எனக்கு நான் பக்கத்துல பண்ணி கொடுத்தா இப்படி சொல்லுவீங்க நீங்க? உங்களை வீட்டுடன் வந்தா அவனுக்கு அதை பிடிக்கும்னா வேண்டி கொடு. அல்ல அவனை வீட்டை கூப்பிடாத, வர மாட்டேன்னு இதை சொல்லு, நேரம் சொல்லு. சாப்பிட பண்ணி கொடுத்தினான், பியர் பண்ணி கொடுத்தினா இதெல்லாம் கதைக்கிற கதையா? அந்த உங்கள்ட்ட இருக்கான்னு இருக்கு. அந்த உங்களுக்கு இந்த படிக்க நான் கூட நான் பள்ளிக்கூடம் போவாதால் ஒரு செல்லடியில போவாதால் இப்ப எனக்கு எந்த பக்கமும் இல்லை. ஆனா நாங்கள் கதைக்கிற அளவு தருண குறவான உங்களுக்கு இல்லையா? சரியா? உங்களை மாதிரி உண்மையில அந்த 3 நாள்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பிள்ளை நல்ல சொல்லி அவரெல்லாம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே நான் 3 நாள்ல வச்சுக்கிற மரியாதை காரணமா உங்களை நான் நல்ல ஒரு மரியாதை வச்சிருந்தேன். நீங்க எந்தக்கு அந்த அர்ச்சனை ஊர்ல போய் அந்த இதுக்கு நீதிமன்றத்துல குத்த வலிக்கிட்டீங்களோ அதோட நீங்க அவுட். நீங்க என்னதான் நீங்க சவுக்காரத்தை போட்டு தேய்ச்சாலும் பனங்காய் கழிய போட்டு தேய்ச்சாலும் நீங்க துரோகி தான். இது சினம் பார்த்துட்டேன். ஒரு தேர்தலில் வெல்ல போற நீங்க வந்து உண்மையா இருந்திருக்கோம்.
இதை சரியான முறையில பார்த்திருக்கோம். என்ன உங்களோட கல்வி கருத்துல மாணவர்கிட்ட நிலைமை எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு சமூக ஊடகத்துல ஒரு விரிவுகளை இருந்து கொண்டு சமூக ஊடகங்கள்ல போறீங்க, வியர் பண்ணி தந்தா கொடுக்கலன்னு சொன்னா உங்களோட படிக்கிற மாணவன் உங்களை எப்படி பார்ப்போம் சொல்லுவான். நேர அரசியல் நீங்க அரசியல்வாதி என்னோட கலைக்க பயந்தாலும் உள்ளார என்ன யோசிப்பான்னு சொல்லுங்க. அவன் அம்மா அப்பா உங்களை எப்படி பார்ப்பான்னு யோசிங்க பார்ப்போம். இன்னைக்கும் பார்த்தா வேற சில விஷயங்கள் தயவு செய்து என்ன அன்புக்குரிய மக்களே நாங்கள் அர்ஜுனாக்கு ஆதரவு தான். ஆனா அந்த கருத்தியலோட மோதுங்க மற்ற ஏரியா அந்த இதுகளுக்கு எல்லாம் போவாதுங்க. அந்த வகுப்புகளுக்கு எல்லாம் போய் அதெல்லாம் கூடாது. அது அப்படின்னு எழுதாங்க, அது சரியில்லை. பட் அவர் துரோகின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போதும். அதுக்கு அதை விட்டுட்டு போறதுக்கு போய் தேச துரோகின்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு போற விட்டு முடியுங்க. அது கூட அப்படி கதைக்க கூடாது. அப்ப அதுக்கு நான் பார்த்திருந்தேன். எனக்கு அது பாருங்க, உங்களுக்கு என்ன சொல்றது, எனக்கு உண்மையா சரியான வேதனையா போச்சு. நீங்கள் செய்த இதே துரோகத்தனத்தை இன்னும் சில செய்ய வரீங்க. தயவு செய்து அந்த அக்காக்களும் அந்த தங்கச்சிகளுக்கு நான் சொல்லிக் கொள்றது, நீங்கள் ஒருதன் மீது அவதூறு பரப்புறன்னு சொல்லி போயிட்டு உங்களை நீங்களுமே கெடுத்துக் கொள்ள போறீங்க. வடிவா மனசுல வச்சு கொள்ளுங்க. இப்ப வன்னியமேந்தனால நீங்க இன்னொரு பட்ட கதைக்குதாண்டா நீங்க என்ன கேவலப்படுத்துறேன்னு சொல்லி போட்டு உங்களை நீங்க கேவலப்படுத்துறீங்க, கேவலப்படுத்த போறீங்க. சரிதானே? அதை வடிவா யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப எனக்கு மட்டும் இல்ல, அந்த கேவலம் உங்களுக்கு நம்பர். சரிதானே? நீங்க அர்ஜுனா ராமனான போய் நல்லா இருந்து போட்டு, அவன் மருத்துவ இருக்கைகளை போய் நல்லா நெருங்கி எல்லாம் பழகி போட்டு நல்ல நட்பா இருந்து போட்டு அவன் மேலே சேரடிக்கு நீங்க வலிக்கிட்டீங்கன்னா அது அர்ஜுனாவுக்கு மட்டும் அந்த 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 வெளிக்கு போவாது, உங்களுக்கு சேர்த்துதான் வரும். தானே? நாளைக்கு அரசியல ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு அர்ஜுனா வரலாம், அவன் ஆளுமெல்லாம் வரலாம். அரசியல் எப்படியும் கொண்டு அவனை மாற்றி விடலாம். இன்றைக்கு சில வேண்டுதல் தூண்டுதலுக்கு தேர்தலுக்காக நீங்க பரப்புரை செய்து போட்டு இன்றைக்கு உதாரணம் சீமானி உதாரணம் காட்டுறேன். ஒரு நடிகை ஒருத்தி வந்தவன் அவரான் பொண்டாடியும் உண்டாவா லவ் பண்ணிக்க உண்டா என்னதுக்கு மரத்துக்களை பழங்குற நீங்க சொல்லுங்க. என்னது பழங்க? இந்த கோல் பேசுல போய் குடைக்குள்ள என்னதுக்கு போய் இருக்கிறீங்க சொல்லலாம். நான் கல்யாணம் கட்டி 2 பிள்ளை எப்படியே சொல்லுவீங்க நீங்க? அப்ப அந்த நாகரிகம் இது கவனம். தயவு செய்து அந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சொல்லிக் கொள்றேன். நீங்க ஒரு ஆணை உங்களோட நட்பா இருந்த ஒரு ஆணை கேவலப்படுத்துற நீங்க அவனுக்கு மேல போனீங்கண்டா அது உங்களுக்கு தான் பேர். நீங்க நாளைக்கு தலை நிமிந்து நடக்கலாம், உங்களுக்கு தான் கேவலமா திருப்பி விடுவாங்களா அப்படி. சரி, இந்த கிஷோரை கூப்பிட்டு கொண்டு நீங்க வச்சு கூட லைவ் வச்சு கடாங்க. இங்க எங்களுக்கு தேவையில்லை. கிஷோரை லைவ்ல கூப்பிட்டு கயத்தால் எல்லோருக்கும் தெரியும். அது நீங்க தெரியும். நீங்க இப்ப கிஷோரை இப்ப நீங்க உங்களோட பிளானிங் என்னண்டா, கிஷோரை கூப்பிட்டு இங்க கலைக்க வலிக்கிட்டா அர்ஜுனாவுக்கு கிஷோரை பிடிக்காது, அப்படி எங்க சைட்டை உடைக்கிறதுக்கு பிளானிங். இந்த நேட்டி விளையாடலாம் கொண்டே நான் பன்னிவேந்தன், நான் ஊதலும் பழகி சந்தேகத்தோட நான் பழகுவேன். எல்லா விஷயத்தையும் நான் கண்காணிச்சு கொண்டு இருப்போம். நீங்க அந்த அர்ஜுனா ராமநாதனுக்கும் எனக்கும் இடையில உள்ள அந்த நல்ல நட்பு இருக்குல்ல, பன்னிவேந்தன் அர்ஜுனா அப்படி நம்புது, அதை உடைக்கிறதுக்கு எவ்வளவு பிளான் பண்றீங்க நீங்கள். உங்களோட கதவை உடைச்சு தூக்கின நாள்ல இருந்து உங்களை நான் மட்டும் இல்ல, எங்க டீம் வச்சிருந்தா 6 பேர் கவனிச்சு எல்லாம் கண்காணிச்சோன்னா வராங்க. சரிதானே? அர்ச்சனாவுக்கு வேலைக்கெல்லாம் இப்படி கோத்து இதை உடைச்சு இந்த சிரத்தை தேச துறை பட்டம் கட்டுறதுக்கு நீங்க வலிக்கிறீங்க. நீங்க உங்களை கிக் அவுட் பண்ணவே தவிர நாங்கள் சிக்க மாட்டோம். நாங்கள் முதல் ஒன்று ஆரம்பிக்கலையே இது இல்ல எதிர்வினை எப்படி இருக்கும், எப்படி நாங்க நகரணும்னு தெரிஞ்சு வச்சுதான் பாருங்க. சரியா? நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு இந்த கூப்பாடெல்லாம் போடுறாங்க. சரி, நாங்க இப்போ வணக்கம் எஸ்பி, வணக்கம் முந்தன, வணக்கம் ரோகுல, வாங்க பேசு. வணக்கம். இன்னைக்கு எனக்கு காலமா வாய்ஸ் மெசேஜ் விட்டுருந்தா நான் தான் நம்பரை கொடுத்துக்கிட்டேன். நீங்க அங்க அடிச்சுக்கல, எனக்கு அது தெரியாது. எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தார். நான் ஒரு ஆன்சரும் இல்லை, இதுதான் நம்பர், நீங்க வேணுமெண்டா அடிச்சுக்கிடுங்க, நான் இதுல சம்பந்தப்பட சொல்லிட்டு. ஆனா வீடியோவும் விட்டுட்டு அவர் என்ன உங்களுக்கு எல்லாம் அடிச்சு காய்ப்பார். எனக்கு அடிக்கல, வாய்ஸ் ரெக்கார்ட் விட்டுருந்தேன். எடுக்கல, வாய்ஸ் ரெக்கார்ட் விட்டுருந்தா நான் திருப்பி இனிமேல் நம்பரை அனுப்பி விட்டேன்னா நீ வேணுமெண்டா அடிச்சு கேட்டு அவற்றை தான் இது நீங்க அங்க கொண்டு விட்டுட்டு. இல்ல என்னன்னா மூணு நீங்கள் சித்தார்த்தன்னையோட தொடர்படுத்த அந்த பேட்டி இருக்கிறதுக்கு நீங்க நம்பர் கொடுத்துறீங்க யாரு யாழ் கோஷலுக்கு போறதுக்கு முன்னோம். அப்ப அவருக்கு அடிச்சுன்னா சேர்ந்து 2 நேரம் அடிக்க தெளிவும் தூக்கவே இல்லை. எத்தனை மாதம் சொல்லுங்க, 3 மாதம் 2 மாதத்துக்கு மேல வேணும். அதுக்கு போன் எடுக்கல. இப்ப நேற்று இந்த பிரச்சனை சொன்னா தான் ஒரு நியாயவாதியா காட்டுறதுக்கு வாரான்னு சொன்னா நீங்க தைச்சு நம்மள ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். முதல்ல பேருந்து என்னைய நான் நான் பிள்ளையா சரி என்ன சரி என்ன நீங்க தப்பா நினைச்சு கொண்டாங்க என்ன வச்சு கொண்டு வரீங்கன்னா நீங்க தப்பா நினைச்சா கூட எனக்கு பரவாயில்ல நேரம் கதைக்கலாம்.
அரசியல் ரீதியான பிரச்சனைல நான் குவிக்க மாட்டேன். ஏன் நான் எனக்கு பர்சனல் பிரச்சனை எனக்கு இல்ல தானே, கிஷோருக்கும் இல்ல, உங்களுக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. நானே எனக்கு குவிக்கும் அவே விடுவோம். இப்ப பன்னிமேந்தன் சொன்னா இப்ப மற்ற தளத்துல பேசிக்கிறேன் யாருன்னு தெரியாது. நீங்க அதுல வச்சு பன்னிமேந்தன் திருப்ப சொல்லிக்கல சனது ஆனா இந்த பன்னிமேந்தன் சனம் என்ன தேடி போயிடும் என்ன. சோ அது எனக்கு விளம்பரம் தானே, காசு கொடுத்து கூட இப்படி செய்யலாது. அப்ப அதெல்லாம் வாழ்த்துவோம். அதை கால் எடுக்காங்க. என்ன நீங்க நாங்க எடுத்து பேசினா பேச விட்டுருவாங்க. நான் காணாம விட்டுட்டோம்னா திருப்ப பேசுவாங்க. பேசுறது ஒரு விளம்பரம் தானே என்ன. ஜிபி முட்டா கொண்டு தேவையில்லாம போட்டு அந்த பொட்டியோட இந்த பொட்டியோட போராட சும்மா பொட்ட பிரச்சனை கட்டி கொண்டு சினிமாக்க விட்டு தலைவராக்கி விட்டாங்க. அதே மாதிரி அங்க ஒரு குழாக்க நடிச்சவன சும்மா பேசி ரணிலுக்கு பக்கத்துல குந்த வச்சுட்டாங்க. இப்படி என்னைய பேசி கொண்டு சினிமாக்க விட்டு விடுங்கிறான். இப்படியே தெருவில் வர்றதுதான் தெருவில் இல்லையா என்ன சீமான பக்கத்துல அரசியல் தான் கூட உருவாங்க. உண்மையா நீங்க ஜோதிச்சு சொல்ற ஜிபி முத்தையாவ அவ்வளவு போட்டு கழுவி ஐயோ இதுக்கு அவ்வளவு அந்த போட்டு செய்யாத விமர்சனம் வச்சு ஒவ்வொரு கொடியும் சரி பொட்டையும் சரி என்ன மாறி கொண்டு எங்க விட்டாங்க சொல்லுங்க. அங்க விட்டா அதே மாதிரி என்னையும் கொண்டு விட்டு விடுங்க. ஏன்னா ஆதரவு கதையும் கூட கிடைச்சா கிடைக்க மாட்டாங்க. இப்படி என்னாலும் பிரச்சனை செய்யறாங்களான்னு அதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் நாகாண்ண. மைந்தா வணக்கம் மைந்தா. நான் என்னன்னு சொன்னா மகள் இந்த நெஞ்சில படத்திருக்கிற கதைக்கு எழும்பிடுவா. அர்ச்சனாக்கு இதுல சம்பந்தப்பட்டு அவரோட சேர்ந்து பயணிக்கிறார்கள் எல்லாரும் தான் இதுல வந்து தண்டவனும். எங்களால நாங்க இந்த குரூப்பை விட்டு நாங்க ஒரு காலம் அடிபணிஞ்சு கீழ் விட்டு போற ஆக்கள் இல்லை நாங்கள். மைந்தா உன்னோட நான் இப்போ நிப்பேன் உங்களோட குரூப்போட. இந்த அட்ரஸ் வேணும்னா என் கடை கிடக்கு பெக்ஸ்ரீட்ல. இல்ல எனக்கு நான் வழங்கி கொண்டேன். வணக்கம் அண்ணா, நீங்க வழங்கி விடுறதுல வணக்கம். மிக்க நன்றி. இன்னொரு ஐடியும் கிடக்கு மோலிஸ் என்ற பேர்ல வாரது. ஓகே நான் புரிஞ்சு மிக்க நன்றி. நீங்க நினைஞ்சு விடுறதுல மிக்க நன்றி. எனக்கு தெரியாது நீங்களானது மிக்க நன்றி. என்ன கீழே இருக்க இறக்கி விட ப்ளீஸ். ஆம், இவர்கள் இந்த பிரித்தானியாவிலே மிக பிரபலமான வர்த்தகர்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள். பாருங்கள் வந்து அன்னைக்கு அர்ஜுனா ஐயாவுக்கு ஆதரவு குடிக்கிறோம்டா. இதுதான் கெத்துன்னு சொல்றது. எப்படி அர்ஜுனாக்காக நாங்க நிக்கிறோம், நீ பயப்படாது. அப்ப அவருக்கு என்ன தெரியும், ரெண்டு எல்லாம் தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து கெத்த என்ன பேசுக்குள்ளே இருக்கிறார் வந்து என்னடா நாங்க என்ன சொல்ல வரோம்டா, நாங்கள் இருப்பது நேர்மையா இருக்கும், நாங்கள் இறுதி வரையும் நேர்மையா இருக்கும். சோ அதான் எங்களுக்கு தேவை. இதே மாதிரி பல கடைக்காரர் வந்து அந்த சீவன் அன்னைக்கு ஆதரவு கொடுத்த பல கடைக்காரர் என்ன பேசியிருந்தாங்க, இப்படாத நீ போடா நாங்க எல்லாம் பார்த்து கொள்றோம். பாருங்க கடைக்காரர் எங்கன்னு சொன்னா இந்த 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 கல்லறை தொடர்பா கழிச்சா போறதான் கனெக்ஷனம் வந்து இப்ப என்ன நிக்குது, நாங்க நிக்கிறோம், நீ போ, நாங்க பாக்குறோம். யாரு கடைக்காரர் சொல்றாங்க, அள்ளி கொடுத்த கடைக்காரர் சொல்றாங்க என்னன்னு, பாப்போம் எங்க வரையும் நீ பாப்போம், நீ போ. அப்ப அது உண்மையானவர்கள், நீண்ட காலமா பழகக்கூடிய ஆக்கள், அந்த மக்கள் சொல்லிட்டோம். அதை விட வேற ஆக்கள்லாம் சொல்றாங்க. சோ இன்னைக்கு அர்ஜுனா ராமநாதன் எனக்கு தெரியல, என்ன அவர் இந்த கேஸ் விஷயத்துல நிக்கிறார். ஒருவேளை வந்தாரண்டா நாங்க நினைச்சு கொள்வோம், ஐயா சில வேளை வரலாம். 20% தான் நாங்க 80% நான் நினைக்கல வருவாரு. 20% வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இந்த சில விஷயத்துல பிஸியா நிக்கிறபடியா இருக்கு, நாங்க இருக்க ஆள அப்படி வந்தாரண்டா நாங்க நினைச்சு கொள்வோம். மற்றபடிய கொஞ்சம் இதுல நிக்கிற பாப்போம். நாளையே நாங்க கேட்டு பாக்குறேன், ஒரு டைம் தெரிஞ்சு கேட்டு பாக்குறேன். 1 மணி சொன்னாலும் பாப்போம், அதை எடுத்து போதையும். ஆனா என்னண்டா அந்த ஐயா போஸ்ட பார்க்க எனக்கு நான் திருப்பஞ்சல எனக்கு ஒரு பயம் பண்ணுவாங்க. எனக்கு பல அவர்கிட்ட போஸ்ட் மட்டும் இல்ல, வேற பல பக்கங்களா கிடைச்ச தகவலை நான் ஆய்வு செய்த பார்த்ததுல என்னண்டா, வழக்க போட்டு இந்த தேர்தல் முடிகிற கட்டத்துல கொண்டு இவரை சிறைக்குள்ள போடுறது ஒரு கட்டமா செய்ய போறாங்க. 2வது இவருக்கு வைபோசா, அதாவது வற்புறுத்தி அதனூடாக இவரை மனநோயாளி என்று சொல்லி மனநோய் சோதனைக்கு உள்ளாக்க போறதான் தகவல் வந்திருக்கு. அப்ப அங்க போனா என்ன நடக்கும், உடனே இவருக்கு மனநோயாளி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாம் இந்த மாஃபியா கும்பல் தானே, அங்க ஒண்ணு கையில செய்யற காட்டி போட்டு அதுக்குள்ள அவர் கையை உடைச்சார் மண்டையை உடைச்சாருன்னு சொல்லி போட்டு அப்படி கொண்டே இவரை கொண்டே அடக்குமுறை செய்யறதுக்கான ஏற்பாடுல அவங்க ஈடுபடுறதா அந்த செய்தி சொல்லிச்சுது. அது 1 இல்ல 2 இல்ல கணக்கா. அவ யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் திட்டம் திட்டுறாங்க. ஏன்னா நாகநாதன் டாக்டருக்கு இப்படித்தானே செய்தவங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் கொண்டு போய்
அங்கோடையில கொண்டே இருந்தாலும் போட்டு வச்சு அங்க மனநல சோதனை விட்டு அதுக்குள்ள கொஞ்ச நேரம் தடுத்து வச்சிருந்து வேலை இல்ல, சம்பளம் இல்ல, மனுஷன் நிறமாத கற்பிணி நான் டாக்டர்கிட்ட யாழ் பண்ண பொதுநல வைத்தியசாலை படிச்சுக்கிறவர் அவரெல்லாம் கொண்டு வச்சு கூட சித்திரவசியதுன்னு சத்தியமூர்த்தி அந்த மாஃபியா கும்பல் அதே மாதிரியான ஒரு அழுத்தத்தை இவரை கொடுக்க இருக்கிறார். இப்ப என்னன்னா அர்ஜுன் ஐயாக்கு என்ன செய்யறாங்கன்னா கோபத்தை வலிந்து தாக்குதலை மேற்கொண்டு அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தி அதுக்கெல்லாம் பொறி வைக்கிறாங்க. பொறிய வச்சு அவரை இல்லாத அடிக்கிறது. இவனுக்கு இந்த கிஷோர் செய்த வேலை கூட உதான் என்ன செய்யறது, கிஷோர் முதுகுல குத்தின வேலை கூட அவனுக்கு வந்து உளவியல் தாக்கத்தை கொடுத்துட்டு உனக்கு பக்கத்துல நிக்கிறவங்க கூட உனக்கு வெட்டி உதைக்க போறாங்க, வருங்காலங்கள் இதான் நடக்க போகுதுன்றதுக்கு ஒரு முதலாவது உதாரணம் வந்து கிஷோர். அப்ப இதுல நாங்கள் கவனமா இருக்கணும் தானே. இதுல வந்து நாங்கள் அர்ச்சனாவுக்கு ஆதரவா நாங்க கடைசி வந்து நாங்க ஆதரவு கொடுத்துட்டோம், ஆனா கடைசி வந்து விலத்தக்கூடாது, நாங்க கடைசி வந்து ஆதரவா நிக்கணும். என்னன்னா நாங்கள் விட்டுட்டு போனோம்னு சொன்னா அந்த மனுஷன் உடைஞ்சு போயிருவாரு. வெங்கல என்ன கழிச்சு கதைச்சிட்டு போ, வாய்தான் நடக்க அடிச்சு விடு பட்டி வாங்கிதான் குட்டி எல்லாம் அடிச்சு விடு, முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு என்ன பெரியாக கூட சினிமாக்க விட்டு விடு, அவ்வளவுதான். இதுதானே நான் கடைசி வந்து அர்ச்சனாக நிப்பா. நீங்க திருப்பம் தொடர்ந்து திருப்பம் சொல்றேன், நாம் வந்து நம்ம செய்யறது பரப்புரை, அர்ச்சனாவை செய்யற பரப்புரை. நீங்க அர்ச்சனாவை கேவலப்படுத்துறீங்க, நல்ல திரும்ப எங்களுக்கு தெரியும் பரப்புரை வேற மாதிரி கையாளுவோம் நாங்கள். இதுதானே ஒரு 5 நிமிஷத்துல அடிச்சு இறக்கி விட்டோம்னா பறக்கும், கொளுத்தி விடுவோம் போட்டு நாங்க. நீங்க உங்களை நாங்க செய்யற அவர் அந்த ஆளுக்காக செய்யறதுக்கு ரெடியா நிக்கிறோமாப்பா, எங்கட காசை போட்டு செய்யறதுக்கு நாங்க ரெடியா நிக்கிறோம். நீங்க செய்ய மாட்டீங்க. நாங்க அன்பால சேர்ந்த கூட்டம், சும்மா உங்களுக்கு பெட்டி வாங்கி போட்டு சேர்ந்த கூட்டம் இல்ல. இன்றைக்கு கூட எனக்கு சொன்ன மாட்டீங்க ஒரு 4-5 அக்காமார் மத்திய இலக்கில வேலை செய்யறாக்கள் ஐரோப்பால உள்ளாக்கள் அடிச்சு கழிச்சுன்னா அண்ணா ஒரு சிறப்பு லோகர் 2 வச்சுதெல்லாம் நீங்க சிங்களாக்கிட்ட கதையுங்கோ எவ்வளவு காசுன்னு நான் முடிஞ்சதுக்கும் காசு. அங்க மத்திய இலக்கில வேலை செய்யறாக்கள் ஐரோப்பாவில வேலை செய்யற அக்காமர் தங்கச்சி மாதிரி எனக்கு போன் பண்ணி சொல்லிச்சினோம். என்னடா மெசேஜ் வாட்ஸ்அப்ல வைபர்ல வருதுன்னு போய் பார்த்தா ரெக்கார்ட்ல போட்டுக்கிறோம், நாங்க காசு தாரோம். அப்ப அந்த சோதனைகளுக்கு உள்ள அந்த வீரமும் அந்த துணிவும் எங்களுக்கு தேவை. அதான் எங்களுக்கான வெற்றி. பொம்பளை சோதரி மாதிரி வரையணும், இவரை காப்பாத்தணும். அதுல கிளர்ச்சியில இருந்த ஒரு அக்கா அடிச்சிருந்தா அண்ணன் நான் வந்து இந்த மனுஷனை விட்டு இந்த கணவரை விட்டு அவருக்கு புன வழங்குறதுக்கு நான் செய்யறேன் நானும் பாடுறேன் அந்த அக்கா சொல்றா. 2 நினைக்கிறேன் அக்காவை தங்கச்சி வேற சில பெண்கள் அண்ணன் நான் போறோம் அண்ணன் அதுக்கு நாங்க புன வைக்கிறோம் அண்ணன் இந்த வந்துருக்கு சேனம் புன வச்சதுக்கு ஜோதிச்சு பாரு. எங்கேயோ தெருவுல கிடந்தா முன்பு தெரியாது அழுகுதல் எடுத்து, ஆனா நாங்க போறோம், ஆனா நாங்க உண்மையான எங்களை நம்புங்கண்ணே, நாங்க அவருக்காக நிக்கிறோம். முன்பின் தெரியாது அண்ணான்றது அந்த போன்ல கதை கேட்கல அந்த இதுல படிக்க அண்ணா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அண்ணா அர்ஜுனா அண்ணா இன்னொரு அம்மா இந்த பிள்ளைக்காக நான் வைக்காம தம்பி நான் போறிய ஒரு அம்மா எனக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு 65-70 வயசு 60 வயசு அந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நான் பாருறேன் நான் பாருறேன். சாவச்சேரியில ஒரு போட்டும் எடுக்கலாது. சரி, நல்ல விஷயம். அம்மாக்களும் அக்காக்களும் தங்கச்சிமாரும் அர்ஜுனாவுக்காக வந்திருக்கிறோம். இது வந்து பெண் சமுதாயம், அங்க ஆம்பளை அண்ணாக்கள் தம்பிமார், ஆனா நாங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப இத இப்படி யாராவது உங்களுக்கு சொல்லுங்க, இப்படி யாராவது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஆள் சொல்லிடணுமா? இங்க வெளிநாடு இந்த அண்ணாமன் அடிக்கிறாங்க அண்ணன், நான் அங்க இந்த அம்மா அப்பா சும்மா தான் நிக்கிறேன் அண்ணன், உடனே வைக்கணும், நான் வச்சு விடுறேன், காசு நான் கட்டி விடுறேன் அண்ணன். வெளிநாடுல இருந்தாங்க அண்ணன் தம்பிமா எப்படி விளையாட்டு? எங்களுக்கு ஆக்கள் இல்ல, அர்ச்சனாவுக்கு வைக்க இல்லை, இப்படி கொண்டு 100 கேஸ போட்டு விட்டா 300 பேர் பிணைக்கு தேவை, தெருவுல போயிடுவாங்க, வேற அவங்க பட்டியை கொடுத்து மிரட்டி அடை நிக்கிறாங்க ஆக்கள். நீ செய்கிறது இல்லை, காணாமல் போன ஆக்கள் இருக்குல்ல அதுலயே கனெக்ஷன் நிக்குது தம்பி, நாங்கள் வாரோம், நாங்க ரோட்ல நின்றாங்க செய்யறது நாங்க மாறணும். காணாமல் போன அம்மாக்களும் அண்ணாக்களும் சொல்றாங்க நாங்கள் வாரோம் தம்பி, நான் அப்பனா போறேன்றாங்க. யோசிப்பார். எதிரிகள் நெருங்கி விட்டார்கள். சரி பாப்பா, எங்க மட்டும் பாருங்கிட்டு வா. ஒண்ணும் செய்யல, ஒண்ணுமே செய்யல, எதிரி பக்கத்துல வந்து
எதிரி பக்கத்துல வந்துட்டான். புலம்பெயர் வாழ்ற ஆண்டியலால தான் இந்த அர்ச்சனா இப்படி பலதாயிட்டேன். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் பார்த்தேன். அர்ச்சனாவை ஆதரிக்க மட்டும் பா. டாக்டர் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தாருண்டா. அர்ச்சனாக்காக நாங்க நிக்கிறோம், நீ பயப்படாத. யூடியூபர்ஸே தலைகள்லாம் தானே இப்ப மாறி போய் கேஸ போட்டு அவரை உள்ளுக்கு அடைக்கத்தான் பாப்பாங்க. 111 நாளா அர்ச்சனா நிக்குது. அவருக்கு நியாயம் அர்ச்சனா அப்படியே வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுவாராம். டாக்டருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குதுன்னு தெரியுது. இந்த தேர்தல் முடிகிற கட்டத்துல கொண்டு இவரை சிறைக்குள்ள போடுறது ஒரு மனோ கணேசனாக அடிபடி நம்ம என்ன அதே மாதிரி சொல்லுங்க, மக்கள் கேட்டு 250 பேர் இதுல இது அர்ச்சனாக்கு ஆதரவான களம். அர்ச்சனாவை ஆதரிக்கணும் மட்டும் பா. எதிராக கருத்து வைக்கிறேன் நாகரிகமா வைக்கிறதுக்கு வாங்க. அப்படின்னு பிள்ளைன்னா சுட்டி காட்ட வாங்க. அல்ல இன்னும் மாற்றத்தை செய்யலாம்னு சொன்னா மட்டும் வாங்க, இல்லையா வராதை. வணக்கம் கனடா நாதன். அண்ணா நேரு வீடியோ பாத்தீங்க, அந்த பச்சை மிளகாய் ஒரு குரூப் வந்து அதை விடுங்க. அர்ச்சனா ஐயா பெரிய இருக்காங்க இல்லையா டாக்டர் மைந்தா? வணக்கம் மைந்தா. நான் என்னன்னு சொன்னா மகள் என்ற நெஞ்சில படத்திருக்கிறா கதைக்கு எழும்பிடுவா. அர்ச்சனாக்கு இதுல சம்பந்தப்பட்டு அவரோட சேர்ந்து பயணிக்கிறார்கள் எல்லாரும் தான் இதுல வந்து தண்டவனும். எங்களால நாங்க இந்த குரூப்பை விட்டு நாங்க ஒரு காலம் அடிபணிஞ்சு கீழ் விட்டு போற ஆக்கள் இல்லை நாங்கள். மைந்தா உன்னோட நான் எப்போ நிப்பேன் உங்களோட குரூப்போட. என் அட்ரஸ் வேணும்னா என் கடைக்கு பெக்ஸ்லி இதுல நீங்க வந்து இல்ல எனக்கு நான் வழங்கி கொண்டேன். வணக்கம் அண்ணா, நீங்க வணங்கி விடுறதுல வணக்கம் அண்ணா, மிக்க நன்றி. இன்னொரு ஐடியும் கிடக்கு மோலிஸ் என்ற பேர்ல வாரது. ஓகே நான் புரிஞ்சு மிக்க நன்றி. நீங்க இணைஞ்சு கொண்டதுல மிக்க நன்றி. எனக்கு தெரியா நீங்களானது மிக்க நன்றி. என்ன கீழே இருக்க இறக்கி விடா ப்ளீஸ். ஓகே. இவர்கள் இந்த பிரித்தானியாவிலே மிக பிரபலமான வர்த்தகர்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள். பாருங்கள், வந்து அன்னைக்கு அர்ச்சனா ஐயாவுக்கு ஆதரவு குடிக்கணும்டா. இதுதான் கெத்துன்னு சொல்றது. எப்படி அர்ச்சனாக்காக நாங்க நிக்கிறோம், நீ பயப்படாத. அப்ப அவருக்கு என்ன தெரியும், ரெண்டு எல்லாம் தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து கெத்த இந்த பேசுக்குள்ளே இருக்கிறாரு வந்து. வணக்கம் அக்கா, வாங்க. காந்திமதி அக்கா பேசுங்க அக்கா. விளங்குது, இப்பதான் விளங்குது. என்னென்னா நான் சொல்றேன், இப்ப டாக்டருடைய விஷயத்துக்கு வாரேன். டாக்டருக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையும் வர்றது காரணம், டாக்டர் வந்து அடிக்கடி லைவா வந்து சில விஷயங்களை அவங்க கமெண்ட்ஸ் பண்றாங்க, இவர் கமெண்ட்ஸ் பண்றதாலதான் இந்த கூடுதலான இந்த பிரச்சனை வருகுதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு இவற்றை லைவா பார்க்கறதால. ஏனண்டா இப்ப டாக்டர் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தாருண்டா இவங்க தட்டி பார்த்துட்டு இவர் ஒன்றும் பேசலையேன்னு பேசாம விட்டுருவாங்க. என்ன இப்ப டாக்டர் யோசிக்கணும், தான் என்ன 3 மாசத்தால் ஒரு கட்சி ஒன்று அமைச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள வரப்போறேன்னு. இப்ப மக்கள் வந்து டாக்டரா பாக்குறதால இவர் வந்து மக்களுக்கு ஆதரவு செய்வார்ன்றது தனிப்பட்ட தமிழ் மக்களோட கருத்தா இருக்கு. இவர் வந்து இப்ப கூடுதலா லைவா வந்து பொலிட்டிக்கலா கதைக்கிறதால இவர் மாறிட்டாருன்னு சிலட்ட கருத்து. ஆனா அந்த மக்கள் அப்படி நினைக்கிறது சரியான பிள்ளை. ஏன்னா அவருக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள கொண்டு வந்து விட்டது. இதை பாக்குறாக்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறோம். இப்ப நாங்கள் இலங்கையில இருக்கிறோம். என்ன இலங்கையில இருக்கிற எங்களுக்கு ஸ்ரீலங்காண்ட சிச்சுவேஷன் தெரியும். இப்ப மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது, மக்கள் இந்த எலெக்ஷனையே அவங்க பெரிய அளவுல சிந்திக்கிற மாதிரி இல்லை. உண்மையில வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து நேற்று இங்க நடந்த ரணில் வர்றதுக்கு பஸ் விட்டு தான் நீட்டினாங்க. இப்ப நாங்க டாக்டரோட கதைக்கிறீங்கள, இப்ப நீங்க யாரும் கண்டெக்ஸ்ல இருந்தா தயவு செய்து சொல்லுங்க, டாக்டர் வந்து எவ்வளவுக்கு அமைதியா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு இவருக்கு வழக்குகள் இருக்குமே பதிவு செய்யப்படாது. இப்ப டாக்டருக்கு ஆதரவா இருந்த ஆட்கள் எல்லாரும் என்னண்டா ஏதோ விலை பேசி ஏதோ வாங்கியாச்சு. ஏன்னா டாக்டருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குதுன்னு தெரியுது. அவங்க ஒவ்வொருத்தரையும் பாருங்க சர்ச் பண்ணி பார்க்கணும், டாக்டருக்கு யார் சப்போர்ட்டா இருந்துச்சுனமோ அவ்வளவு பேரும் இப்ப டாக்டருக்கு கெயின்ஸா நிக்கணும். இதைத்தான் நான் சொல்றேன். நீங்கள் இதுல பாக்குறாக்கள் உங்களோட கருத்து என்னவோ எனக்கு தெரியல. நான் ஒன்று சொல்லடாக்கா, என்னன்னு சொன்னா டாக்டர் வந்து மருத்துவ ஊழலுக்கு எதிராக வலிக்கிட்டவர். அப்ப அவங்க விட போறது இல்ல. மருத்துவ ஊழல் வந்து அது பெரிய பெரிய நெட்வொர்க். அதுக்காண்டி அவரை எத்தனையோ கேஸ போட்டு அவரை உள்ளுக்கு அடைக்கத்தான் பாப்பாங்க. அப்ப அவர் சும்மாதான் இருந்தாலும் கூட அவரை விட மாட்டாங்க. அவர் பேஸ்புக்ல லைவ்ல வந்தாலும் வெராட்டிக்கும் கடைசி வரையும் விட மாட்டாங்க.
அவங்கள எவ்வளவு கேஸ போடலுமோ போடுறதுக்கு தான் அவங்க எத்தனிச்சு கொண்டிருப்பாங்க. அக்கா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, இந்த கிஷோர் வந்து வீடியோ போட்டிருக்கு உங்களை மாதிரி அந்த உங்களே என்ன சொல்லல இந்த புலம்பெயர் வாழ்ற ஆண்டியலால தான் இந்த அர்ச்சனா இப்படி பலதாயிட்டேன், அதுக்கு நீங்களே என்ன சொல்லுங்க? நான் பார்த்தேன். அப்ப இவங்களை எல்லாம் என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? ஏன் பெண்கள் வந்து இந்த விஷயங்கள்ல தமிழர்களோட அரசியல தலையிடக்கூடாதா, இல்லாட்டி ஒரு தலைமையை உருவாக்க கூடாதா? அவர் தானே அந்த ஆக்கள் அந்த இந்த கார்டை கிளினிக் கார்டுகளை பறிச்சு கிளினிக் போட்டு தந்த டாக்டர்ஸ் இல்லையன் எல்லாம் பெரிய விளம்பரமா செய்து காட்டுறாரு. முந்தின ஸ்டார்டிங் வீடியோ பார்த்து நீங்க தான். ஆமா, அது ஓம் பராபரமே, நாங்கள் எல்லாத்தையும் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்ன மாதிரி முதல்ல இருந்தே அர்ச்சனாவை எதிரியா பார்த்தவங்களவனோடையும் நாங்கள் நோக போறதும் இல்லை. அவைகள் கதைக்க போயிடமெண்டா சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். அர்ச்சனா மட்டும் இல்ல, எந்த ஒரு மனிதனுக்கு நீ ஆதரவா இருந்துட்டு பின்னால குழி வெட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மனிதர்கள் நாளைக்கு உங்களை கொண்டு இங்க நாங்கள் கதை கூட எங்களுக்கு குழி வெட்ட மாட்டேங்கன்னு நிச்சயம். அது சரி. இப்ப நார்மலா இருந்தவருக்கு பின்னால அங்க இங்க ஓடி ட்ரிங்கோ அங்க எல்லாம் போய் எடுத்து யூடியூபர்ஸே தலைகளாம் தானே இப்ப மாறி போய் இருக்கணும். கொஞ்சம் யோசிக்கத்தானே வேணும். என்ன இப்ப அது இப்ப என்னென்றால் முதல் அர்ச்சனா வந்து அந்த மெடிக்கல் மாஃபியான்ற ஒரு விஷயத்தோட நின்றது. இப்ப இந்த அர்ச்சனா வழியில வந்து திருப்பி அரசியல் இதுகளுக்கு ஆக்களுக்கு அடிக்க இப்ப எல்லாரும் உண்டா சேர்ந்துட்டாங்க. பொதுவா அரசியல்வாதி எப்பவுமே ஆக்களை இழுத்து ஒருத்தர பேரை சொல்லி கதைக்கிறது தானே அரசியல்வாதி. நார்மலாவே அப்படி ஒரு கதைப்பாங்க தானே, அது நார்மல் தானே. அதே மக்கள் புரிஞ்சு கொள்ளினம் இல்லையா, பேரை சொல்லி கதைக்கிறார் அப்படி இப்படி அண்டு ஒரு இதுல பார்த்தா மனோ கணேசன் அப்புறம் அடிபடினம் என்ன, அது நார்மல் தானே. இது பெரிய இஷ்யூஸ் ஆக்கினோம். இது வந்து தமிழனுக்கு தமிழன் தான் எதிரியா இருக்கிறது. இப்ப சிங்கள மக்களோ யாரும் இதுல கொந்தளிக்க இல்லை, விளங்குதா? சிங்கள மினிஸ்டர்ஸோ யாரும் அர்ச்சனாண்ட கதையை இங்க எடுக்க இல்லை. சரி அண்ணா, இவ்வளவு தான் நான் கதைக்கக்கூடியது. ஓகே, என்ன ஒரு கேள்வி இருக்கா அவங்கள்ட்ட? என்னண்டா நீங்க சொன்னீங்கள் அர்ச்சனா அமைதியா இருந்தா எல்லாம் நடக்கும். இந்த அமைதி என்ற வார்த்தையத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. அவர் அமைதியா இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லையாண்டு. இப்ப அமைதி அர்ச்சனாவா இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்டாக்கா, சமூக கூட அதாவது அவர் முகநூல் வாயிலாக அவர் அமைதியா இருக்குது. அமைதின்னு சொன்னா அது பேச விடக்கூடாதுன்றதெல்லாம் குறியா இருக்கலாம். இவர சூண்டியும் சிலர் பார்க்கலாம் தானே சில கமெண்ட்ஸ்கள். இந்த கீழே ஒருத்தர் கொமண்டே இப்படி என்று எழுதுறாரு, அவருக்கு அடுத்து ஒருங்க அவர் இந்த அக்காண்ட இடத்தை கேட்டவர் எங்கே என்ன பண்ணாங்கன்னா அது என்னதுக்கு உங்களுக்கு இல்லை, அவர் டே இப்படி என்று எழுதி கொண்டிருக்கிறார். இல்ல ஐயா, நீங்க அவரை மேலே எடுங்கோ. ஆடு வந்து தானா களத்தை நின்றுல நாங்க மலையை போட்டு வரவேற்கணும். எந்த பக்கம் ஆடுதுன்னு பார்க்க. இப்ப வந்து பொதுவான விஷயத்தானே கதைச்சது. இப்ப நாங்க யாருக்கும் ஆதரவு எதிராகவும் கதைக்கிறோம். உண்மையா நடக்கிற பொதுவா தான் நாங்க கதைக்கிறோம். என்ன நியாயத்தை யாரையும் தாக்கல நாங்க என்னண்டாக்கா இதுல பெண்களை பேச விடக்கூடாது. அவங்க நோக்கம் என்னண்டா இதுகளை மேல ஏறி பெண்களை பேச விடக்கூடாது. பெண்களை பேசாம விட்டா இதுக்கு சரம் பெறாதுன்றதான் அவன் இலக்கா இருக்கு. அதாலதான் பெண்கள் வரைகளை உடனே அவைக்கு சிலர் பூசுறது, அவை தனிப்பட்ட நாங்கள் அடிக்கிறது. ஓடி வருவேணும், ஒளிஞ்சிருந்து ஓடி வருவேணும். அவர்கிட்ட வந்து வந்தது வராம முதல் கல்வி அக்கா நீங்க விடம், அதான் பிரச்சனை. அக்கா கலைக்கிற விஷயம் தேவையா உங்களுக்கு? அக்கா என்ன கலைக்கிறா அதை பற்றி பேசுங்க. அக்கா எந்த இடம் இருந்தாலும் உங்களுக்கு சரி அண்ணா நான் வைக்கிறேன். ஓகே, ஆகிறக்குங்க என்ன இன்றைக்கு அர்ச்சனா ராமநாதன் எனக்கு தெரியல. என்ன அவர் இந்த கேஸ் விஷயத்துல நிக்கிறார். வழக்க போட்டு இந்த தேர்தல் முடிகிற கட்டத்துல கொண்டு இவரை சிறைக்குள்ள போடுறது ஒரு கட்டமா செய்ய போறாங்க. ரெண்டாவது இவருக்கு வைமோசா அதாவது வற்புறுத்தி அதனூடாக இவரை மனநோயாளி என்று சொல்லி மனநோய் சோதனைக்கு உள்ளாக்க போறதான் தகவல் வந்திருக்கு. அப்ப அங்க போனா என்ன நடக்கும்? உடனே இவருக்கு மனநோயாளி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாம் இந்த மாஃபியா இந்த கும்பல் அங்க ஒண்ணு கையில செயினை கட்டி போட்டு அதுக்குள்ள அவர் கையை உடைச்சார் மண்டையை உடைச்சார்னு சொல்லி போட்டு அப்படி கொண்டு இவரை கொண்டே அடக்குமுறை செய்யறதுக்கான ஏற்பாடுல அவங்க ஈடுபடுறதா அந்த செய்தி எனக்கு சொல்லிச்சுது. அது ஒன்றல்ல ரெண்டுல கணக்கா. அவ யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாம் திட்டம் திட்டுறாங்க. ஏன்னா நாகநாதன் டாக்டருக்கு இப்படித்தானே செய்தவங்க கிட்டத்தட்ட 6 மாசம் கொண்டு போய்
அங்கோடையில கொண்டு அந்தால போட்டு வச்சு அங்க மனநல சோதனைக்கு விட்டு அதுக்குள்ள கொஞ்ச நாள் தடுத்து வச்சிருந்து வேலை இல்ல, சம்பளம் இல்ல, மனுஷன் நிறமாத கற்பிணி நான் டாக்டர்கிட்ட யாழ் பண்ண பொதுநா வைத்தியசாலையில பணி செய்யறவர் அவரெல்லாம் கொண்டு வச்சு இவ்வளவு சித்திரவதை செய்தது சத்தியமூர்த்தி அந்த மாஃபியா கும்பல். அதே மாதிரியான ஒரு அழுத்தத்தை இவரை கொடுக்க இருக்கிறார். இப்ப என்னன்னா அர்ஜுன் ஐயாக்கு என்ன செய்யறாங்கன்னா கோபத்தை வலிந்து தாக்குதலை மேற்கொண்டு அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தி அதுக்கெல்லாம் பொறி வைக்கிறாங்க. பொறிய வச்சு அவரை இல்லாத அடிக்கிறது. இவனுக்கு இந்த கிஷோர் செய்த வேலை கூட உதான் என்ன செய்த கிஷோர் முதுகுல குத்தின வேலை கூட அவருக்கு வந்து உளவியல் தாக்கத்தை கொடுத்துட்டு உனக்கு பக்கத்துல நிக்கிறவங்க கூட உனக்கு வெட்டி உதைக்க போறாங்க, வருங்காலங்களில் இதான் நடக்க போதான்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து கிஷோர். விளங்குதானே? அப்ப இதுல நாங்கள் கவனமா இருக்கணும். இதுல வந்து நாங்கள் அர்ச்சனாவுக்கு ஆதரவா நாங்க கடைசி வந்து நாங்க ஆதரவு கொடுத்துட்டோம், ஆனா கடைசி வந்து விலத்தக்கூடாது. நாங்க கடைசி வந்து ஆதரவா நிக்கணும். என்னன்னா நாங்கள் விட்டுட்டு போனோம்னு சொன்னா அந்த மனுஷன் உடைஞ்சு போயிருவாரு. என்ன வெங்கல என்ன கதைச்சிட்டு கதைச்சிட்டு போ, வாய் தான் நடக்க அடிச்சு விடு பொட்டி வாங்கி தான் குட்டி அப்படி எல்லாம் அடிச்சு விடு, முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு என்ன பெரியாக கூட சினிமாக்க விட்டு விடு, அவ்வளவுதான். இது என்ன நாங்கள் கடைசி வந்து அர்ச்சனாக நிப்பா. நீங்க திருப்பம் தொடர்ந்து திருப்பம் சொல்றேன், நாம் வந்து நம்ம செய்யறது பரப்புற, அர்ச்சனா ஐயாவுக்கு செய்யற பரப்புற. நீங்க அர்ச்சனா கேவலப்படுத்துறீங்க, நல்ல திரும்ப எங்களுக்கு பரப்புற வேற மாதிரி கையாளுவோம் நாங்கள். சரிதானே? ஒரு 5 நிமிஷத்துல அடிச்சு இறக்கி விட்டோம்னா பறக்கும், கொளுத்தி விடுவோம் போட்டு நாங்க. நீங்க உங்களை நாங்க செய்யற அந்த ஆளுக்காக செய்யறதுக்கு ரெடியா நிக்கிறோமாப்பா, எங்கிற காசை போட்டு செய்யறதுக்கு நாங்க ரெடியா நிக்கிறோம். நீங்க செய்ய மாட்டீங்க. நாங்கள் அன்பால சேர்ந்த கூட்டம், சும்மா உங்களுக்கு பெட்டி வாங்கி போட்டு சேர்ந்த கூட்டம் இல்ல. இன்றைக்கு கூட எனக்கு சொன்ன மாட்டீங்க, ஒரு 4-5 அக்காமார் மத்திய கிழக்குல வேலை செய்யறாக்கள் ஐரோப்பால உள்ளாக்கள் அடிச்சு கேட்கிறேன்னா அண்ணன் நாங்க ஒரு சிறப்பு லோயர் ஒன்று வச்சு தரலாம், நீங்க சிங்களாக்கிட்ட கதையுங்கோ, எவ்வளவு காசுன்னு நான் முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சல். அங்க மத்திய கிழக்குல வேலை செய்யறாக்கள் ஐரோப்பாவில வேலை செய்யற அக்காமார் தங்கச்சி மாதிரி எனக்கு போன் பண்ணி சொல்லிச்சினோம். என்னடா மெசேஜ் வாட்ஸ்அப்ல வைபர்ல வருதுன்னு போய் பார்த்தா ரெக்கார்ட்ல போட்டுக்கிறோம், அண்ணா நாங்கள் காசு தாரோம். அப்ப அந்த சோதரிகளுக்கு உள்ள அந்த வீரமும் அந்த துணிவும் தான் எங்களுக்கு தேவை. அதான் எங்களுக்கான வெற்றி. ஆறு பத்தி பொம்பளை எங்களோட சோதரி மாதிரி வரையணும், இவரை காப்பாற்றணும். அதுல கிளிநொச்சியில இருந்த ஒரு அக்கா அடிச்சிருந்தா அண்ணன் நான் வந்து இந்த மனுஷனை விட்டு இந்த கணவரை விட்டு அவருக்கு புன வழங்குறதுக்கு நான் செய்யறேன், நானும் பாடுறேன்னு அந்த அக்கா சொல்றா. 2 நினைக்கிறேன் அக்காவை தங்கச்சியில வேற சில பெண்கள் அடிச்சுன்னா அண்ணன் நான் போறோம் என்ன அவருக்கு நாங்க புன வைக்கிறோம் என்ன இந்த வந்துருக்கு சேனம் புன வைக்கிறதுக்கு ஜோதிச்சு பாரு. எங்கேயோ தெருவில் கிடந்தா முன்பும் தெரியாது அழுகுதல் எடுத்து, ஆனா நாங்க போறோம், ஆனா நாங்க உண்மையா எங்களை நம்புங்கண்ணே, நாங்க அவருக்காக நிக்கிறோம். முன்பின் தெரியாது அண்ணான்றது அந்த போன்ல கதை கேட்கல, அந்த இதுல படிக்க அண்ணா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அண்ணா அடிச்சாரு அர்ஜுனா அண்ணா. இன்னொரு அம்மா இந்த பிள்ளைக்காக நான் வைக்காம தப்பி நான் போற ஒரு அம்மா எனக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு 65-70 வயசு 60 வயசு அந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நான் பாரு நான் பாறேன். சாவச்சேரியில ஒரு போட்டும் எடுக்கலாது. சரி, நல்ல விஷயம். அம்மாக்களும் அக்காக்களும் தங்கச்சிமாரும் அர்ச்சனாவுக்காக வந்திருக்கிறோம். இது வந்து பெண் சமுதாயம், அங்க ஆம்பளை அண்ணாக்கள் தம்பிமார், ஆனா நாங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி யாராவது உங்களுக்கு சொல்லுங்க, இப்படி யாராவது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஆள் சொல்லிக்கணுமா? இங்க வெளிநாடு அண்ணாமன் அடிக்கிறாங்க அண்ணன், நான் அங்க இந்த அம்மா அப்பா சும்மா தான் நிக்கிறேன் அண்ணன், புனதானே வைக்கணும், நான் வச்சு விடுறேன், காசு நான் கட்டி விடுறேன் அண்ணன். வெளிநாட்டுல இருந்தாங்க அண்ணன் தம்பிமார் எப்படி விளையாட்டு? எங்களுக்கு ஆக்கள் இல்ல, அர்ச்சனாவுக்கு வைக்க இல்லை, இப்படி கொண்டு 100 கேஸை போட்டு விட்டா 300 பேர் புனைக்கு தேவை, தெருவில் போயிருவாங்க, வேற அவங்க பட்டியை கொடுத்து அடை நிக்கிறாங்க ஆக்கள். நீ செய்கிறது செய்ய காணாமல் போன ஆக்கள் இருக்குல்ல, அதுலயே கனெக்ஷன் நிக்குது தம்பி, நாங்கள் வாரோம், நாங்க ரோட்ல நின்றாங்க செய்யறது சரி, நான் மாறணும். காணாமல் போன அம்மாக்களும் அண்ணாக்களும் சொல்றாங்க நாங்கள் வாரம் தம்பி, நான் பணம் போடுறேன்றாங்க. யோசிச்சுப்பார். ரஞ்சன் ராமநாயகன் ஒரு ஆள் பார்லிமெண்ட்ல கஞ்சா குடு விற்கிறவன் எல்லாம் பேரை சொல்லி பார்லிமெண்ட்ல கிழிச்சு தொங்க விட்டவன இதே மாதிரி தான் சீரழிச்சானுங்க. ஜெயில போட்டு அவனை எடுத்து திருப்பி பேசக்குள்ள திருப்பி போடுவானுங்க, போட்டு மொட்டை அடிச்சு சோட்ஸை கொடுத்து உடுப்பை உடுத்தி கடைசியா இப்ப அவனை கல்யாணம் கட்டி இப்ப அவன் வாயும் இல்ல பேச்சும் இல்ல, பேசாம இருக்கான் கம்முன்னு. இதே குத்து அங்க சர்வாதிகார ஆட்சி முறையும் மற்றது பயங்கரவாத தடை சட்டத்தும் இருக்க வரைக்கும் அவங்க யாருக்கும் வாய் திறந்து சுயமா பேசி இது முடிவு எடுக்கல. அப்படியே அது சரி. இப்ப அவருக்கு வந்து இப்ப இலங்கையில மட்டும்தான் கூறாள், இப்ப அர்ஜுனாக வந்து உலகம் பூரா வந்து குரல் கொடுத்து கொண்டான்றது விட மாட்டோம். நீங்க சும்மா நாங்க 1000 10 எத்தனை லட்சம் பேரை கொண்டக்குள்ள வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு உலக நாடெல்லாம். இந்த ஒரு மனுஷனுக்காக வந்து உங்களுக்கு நிக்க போறோம் நம்ம வழங்கி கட்டிக்கிட்டு.
நாங்கள் என்ன இல்லன்னா தவறன, அதாவது உலக நாடுகளுக்கு வாங்கணும்னு கேட்கல. நாங்க கேட்கறது உலக தமிழன் பின்னாடி, இது அது உலக தமிழன் பண்ணாங்க. ஈழத்தமிழன் ஈழத்தமிழன் மட்டும் பின்னாடி இல்லை. ஏனென்றா இது இலங்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானே. அங்க ஒண்ணுமே செய்யல. உங்களுக்கு அந்த சர்வாதிகார ஆட்சி முறையும் அதை முதலிக்கணும். சர்வாதிகார ஆட்சி முறையும் மத்த பயங்கரவாத தடுக்கட்டும். இதை நீக்கிறதுக்கு நீங்க ஐநாவில் போயிட்டு நீங்க அந்த விஷயத்த செய்ய பார்ப்போம். அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நார்மலா எல்லாம் ஈஸி ஆயிரும். ஆனா மக்கள் எழுச்சி இல்லாம என்ன நீங்க சொல்றது வந்தா மக்கள் எழுச்சி கொள்ளாம ஒரு நிமிஷம் பண்ண புலத்திலே நிலத்திலே மக்கள் எழுச்சி கொள்ளாம இந்த அரசாங்கங்களை அடிபணியா வைக்க முடியாது. ஆனா நீங்க சொல்ற விஷயம் என்ன அது உலக நாள பயங்கரவாதத்துக்கு எதிரான போராண்டு தான் ஸ்ரீலங்கா சொன்னது. அது கருவி ஏந்தி போராடினபடியா அது பயங்கரவாத அமைப்பு சித்தரிச்சாங்க. அர்ஜுனா பயங்கரவாதியோ? சரி, இப்ப 15 வருஷமாயி அதுக்கான ஒரு சொல்யூஷன் வரல. 15 வருஷ கதை நான் கதைக்கல. 111 நாளா அர்ஜுனா நிக்குது. தனி மனுஷனா ஒண்ணும் தனி மனுஷனா? ஆனா இலங்கை வெள்ள போட்டி எல்லாம் இந்த அரசியல் கட்சி எல்லாம் பயப்படுதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நீங்க இலங்கையில இருக்கீங்க, சொல்லுங்க. அரசியல் கட்சி எல்லாம் இப்ப பயப்படுதா இல்லையா? அரசியல் கட்சி இப்ப சங்குக்கு தான் பயப்படுது. மக்களை அவனுக்கு இப்ப தேவை வடகிழக்கு ஓட்ஸ். ஏன்னு சொன்னா அந்த பக்கம் 3 தரப்பு பயங்கர போட்டியா இருக்கு. யாராருக்கு போட்டியா இருக்கு? சஜித், அனுர, ரணில், இது 3 ட்ரஃப் கொடுக்குது. இப்ப இவங்களுக்கு தேவை வடகிழக்கு மக்களோட வாக்கு. அப்ப வடகிழக்கு மக்களோட வாக்கு இன்னைக்கு பிரிஞ்சு நிக்க போகல. இவன் எல்லாம் நீதிகணி அடிச்சு நிக்கிறான். மனோகணேசன்ல இருந்து எல்லாரும் நீங்க பிரிஞ்சு நின்று தனியா கட்டின்னு சொன்னா நீங்க உங்க பிரச்சனை பார்த்துக்கோங்க, நாங்க குரல் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு நிலவுது. சரி பாப்போம் இதுல யார் வின் பண்றாங்க. வழக்கு போட்டு அர்ஜுனாவை அச்சுறுத்தல இருந்து தெரியலையா நீங்க பயந்து போய் நிக்கிறீங்களான்னு? அதுதான் செய்வாங்க. அப்படி தனி மனிதனா இருந்தா அவர் உள்ளுக்கு போட்டு திருப்பி எடுக்கவும் அவருக்கு 1008 வழக்க போட்டு மனுஷனை சீரழிக்கவும் அவர் குறிப்பிட்ட காலம் மோதி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மக்களும் சோர்வடைஞ்சு அவர் பின்னுக்கு போறதை குறைப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்பாரு எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிரும் அந்த கேஸ் முடிஞ்சோன்னு. உங்களோட கருத்து ஆனா இவ்வளவு அர்ஜுனா சொல்லுங்க. இப்ப சீமானா சிறையை பார்த்து பயந்தவரா என்ன? சரி, ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஒரு நிமிஷம், சீமானால இப்படி வரைக்கல, ஏன் அர்ச்சனால வரையில? நாங்க சொல்றோம் என்னண்டா அந்த நாட்டுல என்ன ஆயுத கலாச்சாரம் இல்ல. இங்க பாருங்க, அன்னைக்கு ஒரு இவனை கொண்டு போய் போட்டானு யாரு, இந்த கிளப் வசந்தன்ற கண்ணு முன்னுக்கு அவ்வளவு சுட்டு கிடுக்கிடுன்னு அட்டிக்கிறான்னு மெஷின் கண்ணுல மாதிரி. அப்படியே நாங்க லைனுக்கு வெளியில போயிட்டு வந்து என்ன சொன்னார் அண்ணா சொன்னவர் அர்ச்சனா அப்படியே வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுவாராம். என்ன மக்கள் செல்வாக்கு வந்துருவாங்களாம், உள்ளுக்க போட்டு சோர்வடைஞ்சு அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு தப்பி போறதை விட வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அர்ச்சனா சொன்னவர் என்னண்டா தான் யாருக்கு கை காட்டுறானோ அவைகளுக்கு தானா தமிழ் மக்கள் எல்லாரும் வாக்கு போடுகிறோம். ஆமாம், அதால சில பேர் சொல்லினோம் அவர் கீழால டீல் பேசுறாரு. சரி, ஓகே, அது உண்மையோ பொய்யோ என்னன்னு தெரியாது. அப்படியும் கதைக்கினோம். சில பேர் சொல்லி அவற்றை அந்த சாவச்சேரியில நடந்த இதால சனம் இல்லாம அவரை நம்புது. அதால அவர் யாருக்கு கை காட்டுறாரோ அவைகளுக்கு தான் தமிழ் மக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவினம். உங்களோட பார்வையில என்ன ஐயா? நீங்க உங்களோட பார்வையில என்ன மக்கள் ஆற்ற பக்கம் நிக்கணும், மக்கள் என்ன செய்ய போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? உங்களோட பார்வையில், உங்களோட வயசுக்கும் உங்களோட அனுபவத்துக்கும் உங்களோட அரசியல் பார்வைக்கும் அர்ச்சுனா கை காட்டினா ஓட்டு விழுமா விழாதா, என்ன நடக்கும்? என்னென்றால் இப்ப சாவச்சேரி ஆஸ்பத்திரியில 25 வைத்தியம் செய்தத அவர்தான் மக்களுக்கு சுட்டி காட்டினது வெளியில. அதால அவர் ஒரு மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். அதால அவர் கை காட்டுற ஆக்களுக்கு, அதாவது அவற்றை நம்பிக்கையை பெற்ற ஆக்கள் போடலாம் வாக்கு. அது இந்த கருத்து போடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. உங்களோட கணிப்பின் படி என்ன, இப்ப சந்தர்ப்பம் இருக்குன்ற வசனத்தை விட அந்த எவ்வளவு வீதம் சாத்தியமா இருக்குன்றது சொல்லுங்க உங்களோட கணிப்பின் படி. எனக்கு அது இப்ப ஸ்ரீலங்கால எத்தனை வீதம் பேர்
அர்ச்சுனாவை வந்து நம்பி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியல என்ற கணிப்பில். அது உங்க இருக்கிறாக்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் உங்க சனங்களின் அபிப்பிராயங்கள் என்ன மாதிரி என்றதை உங்க தான் நாக்களுக்கு. நீங்க எந்த நாடு ஐயா? ஸ்ரீலங்காவா? இல்ல இல்ல, நான் ஸ்ரீலங்கா தான் பிறந்தது. ஆனா இப்ப இருக்கிறது ஹொலண்டுல. கொலன்ல இருக்கிறீங்களா ஐயா? கொலன்ல எந்த பிரதேசம் ஐயா? ஹொலண்டுல இது ஆர்ணத்துக்கிட்ட. ஆர்ணம். ஓகே, கிராமப்புறம். ஓகே ஐயா, நீங்க சொல்லுங்க. நீங்க கொலன்ல இருந்த கதை கேட்கல, நீங்க சமூக ஊடகங்கள்ல அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக பேசப்படுகிற இந்த விடயத்தை வச்சுட்டு நீங்க நம்புறீங்களா? அர்ச்சுனா கை காட்டினா சனம் ஓட்டு போடாம விடும், அந்த காட்டுற கட்சி தோத்து போகும். இப்ப என்னண்டா, இப்ப வந்து சில மக்கள் வந்து தங்களுக்கு இந்த கட்சி தான் இருக்கிறவியலும் இருக்கணும். அது சில சொல்லுங்க. இப்ப சில பேர் வந்து இப்ப எங்களுக்கு எது நன்மை கிடைக்குமோ, எது எங்களுக்கு அனுகூல, அதாவது சந்தர்ப்பத்துல வந்து சனத்துக்கு எது நன்மை வருமோ அவைகளுக்கு ஓட்டு போட்டால் நல்லதுன்ற மாதிரி. ஏனண்டா முந்தி வந்து இயக்கம் இருக்க மக்கள் நினைக்கிறார்களா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த உங்களோட கருத்தா இல்ல மக்கள் நினைக்கிறார்களா? மக்கள் வந்து பொதுவாக மக்களின் மனநிலையும் அப்படித்தானே. சரி, நீங்க சொல்லுங்க ஐயா. இப்ப சரி, அர்ச்சனா கூட அர்ச்சனா அது பிடிப்பயில வச்சுக்கொள்வோமே, அதுக்கு ஒரு அரசியல் தெரியாது, அப்படி வச்சுக்கொள்வோம், வச்சுக்கொள்வோம். இப்ப சொல்லுங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா மக்களுக்கு விடியல் கிடைக்கும்? இப்ப உங்களோட பார்வையில பொதுவா சொல்லுங்க. எந்த கட்சி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், எந்த கட்சி கண்டு ஒரு இப்ப என்னண்டா, இப்ப வந்து தமிழரசு கட்சிக்கு போட்டா இப்ப தமிழாக்கள் நிலையில வந்து நாங்கள் எங்கட பிரதேசம் நாங்கள் எங்களை வந்து ஆட்சி செய்யலாம் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்க சொல்றீங்க தமிழரசு கட்சிக்கு போடுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, இதுல ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை அவரை கேளுங்க, தமிழரசு கட்சி நிக்குது. அதான் இப்ப வந்து என்னண்டா, இப்ப தமிழரசு கட்சி இல்லாம ஒவ்வொரு ஐயா பிளீஸ் ஐயா ஒரு நிமிஷம் நான் கதைக்கிறேன். கொலண்ட ஐயா, என்னண்டா ஐயா கொலன்ல இருந்து கதைக்கிறீங்க ஐயா? என்னண்டா ஒல்லாந்து நாள்ல இருந்து கதைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க ஐயா. ஒல்லாந்தனங்கிற நாட்டை ஆண்டவன் சரிதானே, அதுக்கெல்லாம் அடக்குமுறைகள் வாழ்ந்துறாங்க. இப்ப தமிழரசு கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா தமிழருக்கு எப்படி விடுவிரைக்கும் சொல்ல விளங்கப்படுத்தும். அதே மாதிரி சொல்லுங்க, மக்கள் கேட்டுறீங்க. 250 பேர் இதுல நாங்க போடுவோம். தமிழ் கட்சி நீங்க சொல்லிட்டீங்க, என்ன கொலண்ட ஐயாவில் ஆசைப்படைக்க நாங்க போடுவோம், பிரச்சனை இல்லை. ஐயா எங்க நிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, இப்ப நாங்க தமிழரசு கட்சிக்கு போட்டா என்னென்ன பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணும், எப்படி இந்த எங்களை பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க? அதை விட என்னத்தை தீர்த்து சொல்றேன், இவ்வளவு காலம் என்ன செய்திருக்கிறாங்க அதே ஒருக்கா சொல்லுங்க. முதல்ல அதை செய்து போட்டு இனி என்ன செய்வாங்கடா? இவ்வளவு காலம் என்ன செய்திருக்கிறாங்க? 15 வருஷ காலத்துல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிற தமிழரசு கட்சி இந்த 15 வருஷ காலத்துல தமிழருக்கு என்ன செய்தவங்க, இப்ப உங்களுக்கும் தெரியாது, சொல்லுங்க என்ன செய்தவங்க, இனி என்ன இந்த தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு என்னத்தை பெற்றுக் கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? நீங்க முதல் அவன் செய்த சாதனையை சொல்லுங்க. சாதனையை சொல்லுங்க. எங்களுக்கும் தெரியாம இருக்கும். அவர் அந்த 15 வருஷ காலத்துல இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழருக்கு செய்த சாதனையை சொல்லுங்க ஐயா. அதாவது தமிழர் பகுதியில வந்து சிங்கள குடியேற்றத்துக்கு இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்தது, அத வந்து தடுத்தவியல். ஐயா நாங்க கேட்ட ஐயா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி தமிழருக்கு என்ன செய்தவ? இப்ப வந்து தமிழர்களுக்கு வந்து என்ன செய்ததுண்டேக்க, இப்ப தமிழரசு கட்சி வந்து மத்திய அரசில வந்து இருக்கிற கட்சிகளோட கூட்டமைச்சு அவைகளோட சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயா கலைஞ 15 வருடங்கள்ல பாதிக்கப்பட்ட தமிழினத்துக்கு என்ன செஞ்சவன்? உங்களை பாத்தீங்களா உங்கள்ட்ட? இல்ல இப்ப வந்து ரணிலுக்கு போட்டால் இப்ப ரணிலுக்கு போடலாம், பிரச்சனை இல்ல. இப்ப என்னென்றால் ரணிலுக்கு போட்டால் இப்ப மகாவீரர் தினம் கொண்டாட
வந்து அனுமதி கிடைக்கும். மற்றது மற்ற இதுவெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நான் பதில் என்னடா பதில் இருக்கு. ஓகே ஐயா, மாவீரனால் கொண்டாடலாம். ரெண்டாவது ஐயா, ரெண்டாவது வந்து இப்ப ரணிலுக்கு போட்டால் வடக்கு கிழக்கில அபிவிருத்திய வந்து முன்னெடுக்கலாம், அபிவிருத்தி செய்யலாம். மூன்றாவது ஐயா, அபிவிருத்தி செய்யலாம். கொஞ்சம் விடுங்கப்பா ஐயா, பொறுத்த பொயில வந்து நிக்கிற கதைங்க. மூன்றாவது ஐயா, என்னென்றால் இப்ப வந்து இப்ப ரணிலுக்கு வந்து தமிழாக்கள் இந்த போட்டு கண்டிப்பா தேவை. தமிழாக்கள் இந்த போட்டு இருந்தா வந்து கொஞ்சம் முடுங்கப்பா, அருண் முடுங்க கொஞ்சம். ஐயா நீங்க சொல்லிட்டீங்க மாவீரர் நாள் செய்யலாம். ஓகே. ரெண்டாவது அபிவிருத்தி செய்யலாம். ஓகே. மூன்றாவது ஐயா, அபிவிருத்தி, அதாவது தமிழர் வடக்கு கிழக்கில வந்து அபிவிருத்திகளை செய்தால் ஐயா மாவீரர் நாள் கொண்டாடலாம் ஐயா. ஒன்று ரைட். ஓகே. ரெண்டாவது வந்து அபிவிருத்தி செய்யலாம். சரி. மூன்றாவது ஐயா, மூன்றாவது என்ன இப்ப அபிவிருத்திக்குள்ள போடலாம். ஐயா இங்க வாங்க, நீங்க ரோட்டு போடலாம், வீடு கூட்டலாம், அங்க வீட்டுக்கு வேலைக்காரியை வச்சுக்கலாம். இந்த கதையில அவங்களுக்கு வேண்டாம். நாங்க கேட்டது உங்கள்கிட்ட ஐயா வந்து என்னன்னா, ஐயா நான் பேசுறேன், ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் என்ன பேச விடுங்க. இப்ப என்னன்னா, நாங்கள் மாவீரர் நாள் கொண்டாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு அது தேவையில்லை. தமிழ் மக்கள் அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. சுமந்திரன் பெரிய மேத சட்டத்துல என்ன சொல்றீங்க, ஜனாதிபதி சட்டத்துல இந்த 15 வருஷ காலத்துல பயங்கரவாத தடை சட்டமே எடுக்கல. சொல்லுங்க, ஏன் எடுக்கல? பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சிறைகள்ல எத்தனை ஆயிரக்கணக்கான தமிழ் வாலிபங்கள் புலி என்ற பேர்ல கொண்டு அடைச்சு வச்சுக்கிறாங்க. இந்த சுமந்திரன் கள்ள தேசிய கூட்டமைப்பு என்ன செஞ்சது சொல்லுங்க? என்ன செஞ்சது? அங்க வீட்டுக்குள்ள மரத்துக்குள்ள வணக்கம் பேசுறேன். வணக்கம் அண்ணா. ஜோனாதன் ஐயா ஒரு வயதான ஐயாக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறீர்கள். ரெண்டாம் அறியல் சதீஷுக்கு, எனக்கு தம்பி ஐயாக்கு, இந்த அரவிந்துக்கு ஒரு சான்ஸை கொடுத்தா நாங்க இந்த எட்டப்பா கூட்டத்தை இந்த எட்டப்பா கூட்டத்தை அர்ச்சனா ஒரு நிமிஷம் பேச விடுங்க. அர்ச்சனா முதல ஊத்தின இந்த எட்டப்பா கூட்டம் வரக்கூடாது. நீ அந்த எட்டப்பாங்க நீங்க ஆனா தேச துறவியை கொண்டு வச்சு நாங்க இதுக்கு வச்சு பேசுறதுக்கு எங்கிட்ட நேரங்களை வீணடிக்கிறதுக்கு நாங்க விரும்பல. உனக்கு அன்னைக்கு அடிச்சுனால போயிட்டு பக்கத்துல மென்னால வீடியோ பிடிச்சனியல்ல, உனக்கு அப்ப நீ உனக்கு ஆதரவு கொடுக்க கூடாது, கொடுத்தா விலத்த கூடாது. அவன் எனக்கு எதிரியா வந்த கூட நான் அதை மாறக்கூடாது. உனக்கு அந்த தெளிவு இருந்தா நீ அதை செய். அந்த தெளிவு இல்லாட்டி நீ வராத, போவாத. ஏன் போனி? அர்ஜுனா கூப்பிட்டு அவனை வர சொல்லி, அர்ஜுனா ராமனா கூப்பிட்டா கமரா தூக்கிட்டு வானு கூப்பிட்டு அர்ஜுனா நீ தானே போனி. அப்ப என்ன செஞ்சுட்டு போகணும்? ஆதரவு கொடுக்க கூடாது, கொடுத்தா விலத்த கூடாது. அவன் ஒரு முடிவுக்கு வர மட்டும். எங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டேங்குது, அவனுக்கு ஆதரவா இருக்கும். எங்களுக்கு எதிரா போனா நீ எதிராவா. அர்ஜுனா பங்களுக்கு எதிராக நிக்குது, பிடிக்கலையோ விலத்திடுது, பிடிக்க அடிபட்டுட்டு போ. நான் அதான் சொல்றேன், யூடியூபர் மக்கள் சொல்றேன், தம்பி நீ அர்ஜுனாவை ஆதரிச்சியான்னு சொன்னா ஒரு வீடியோ போட்டின்னா அவருக்கு ஆதரவா காய்ச்சின்னா கடைசி வந்து ஆதரவா நில்லு. அப்படி உனக்கு ஆதரவு கொடுக்க முடியல, விட்டுட்டு ஒதுங்கு. அர்ஜுனா கூப்பிட்டதோ நாங்களும் கிட்டத்தட்ட 100 நாளா நாங்கள் கத்திக்கிட்டு தானே இருக்கிறோம் அர்ஜுனாக்கு ஆதரவா. எத்தனை வந்து சொன்னாங்க வனி வேண்டாம், இதை விடுங்கோ, ஒரு டொபிக்க மாத்துங்கோ, இதை கதை கதை அடிச்சுதானே பார்த்தாங்க கூட எனக்கு மாறணும். நான் மேல வரப்போதான் அவைய கொண்டு நேற்று போய் நீதிமன்றத்துல போய் அர்ஜுனா முதல்ல குத்தி போட்டு வந்த தேசத்துறையை கொண்டு கதைக்க சொல்றீங்களா ஐயா வந்து? அண்ணா நமக்கா அண்ணன் நாம் தானே இருக்கிறீங்களோ அண்ணா, அவையில சொல்லுங்க, போய் டாக்டர் ஐயாவோட கதைச்சு ஷோட் அவுட் பண்ணி போட்டு அவையரோட சேர்ந்து வாங்கும். அதுக்கு அவையோட எனக்கு தொடர்பு இல்லை, அவை எனக்கு தெரியாது. கிஷோர் வந்து எங்களுடைய அந்த தம்பி ஐயாண்ட வழி நடத்தல தான் உந்தலாக செய்திருக்கிறார் இந்திய ஒரு நினைப்பான. அவர் சின்ன பிள்ளை இல்ல, பால் ஒடிச்சு கொண்டு திரிகிறாள் இல்லை, ஒரு ஆள் சொல்றதை கேட்டு செய்யறதுக்கு. அவையல் போய் யாரோட பிரச்சனை பட்டுச்சுனமோ அவையோட போய் கதைச்சு போட்டு 2 பேருமா இந்த தளத்துக்குள்ள வந்துச்சுனோம்னா இந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய வேலையமைப்புக்கு மாட்டு போட்டு போனாரு. இல்லாட்டி என்ன, நாங்க கொண்டு அவரை கொண்டு இதுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறாரு, பப்ளிசிட்டி செய்யறாரு. அவற்ற பிரச்சனை அவர் தான் முடிக்கணும். அவையல் 3 பேரோ 4 பேரோ அவையல் அவன் பிரச்சனையை முடிச்சு போட்டு தாராளமா வரலாம். இது ஓப்பன். இது
கடைசி வேலை செய்துட்டீங்க. அது இது எந்த கருத்து என்ன? அது சரி நான் சொல்லிக்கிறேன். தமிழன் வந்து தமிழனை தான் துரோகி என்ற மாதிரி நிரூபிச்சு காட்டிவிட்டாங்கல்ல. அது ஒரு தனி மனுஷனை வளத்துக்கு செய்யறாங்க. அந்த ஒரு என்னன்னு சொல்ற தாங்கிக் கொள்ற அவங்களுக்கும் ஒரு மனச்சாட்சி ஒன்று வேணும். ஆனா ஒதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களும் ஒரு அனுபவிப்பாங்க. ஒரே ஒரு வழி சொல்லட்டும். கிஷோர் வந்து இதுல கதை கூட மாட்டான். நாளைக்கு எல்லாம் உங்க ஊடகங்களையும் கூப்பிட்டு நான் அர்ச்சனாக்கு என் நண்பன் நான் தெரியாம செய்து ஓட்டேன் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு வாங்க. நாங்க உங்களை இங்க கதைக்கோம். நண்பன் அண்ணா அண்ணான்னு சொல்றாரு. தம்பி அண்ணா அர்ச்சனா நான் உங்களுக்கு நான் தெரியாம செய்து ஓட்டேன். இது நான் செய்ததுக்கு மன்னிச்சு கொள்றேன். இந்த வீட்டை வந்து சாப்பிட்டதே நான் சொல்லி காட்டினான். உண்மையை நான் ஒரு விரிவுரையாளர் யாழ் பல்கலைக்கழகத்தின விரிவுரையாளராக இருக்கக்கூடிய நான் இப்படி சொல்லிக்க கூடாது. வந்து சாப்பிட்டவனே சாப்பிட்டு போட்டான்னு சொல்லி காட்டுறான்னு சொன்னா அப்ப உங்களோட படிக்கிற மாணவன் என்ன மாதிரி வருவான், எதிர்காலத்துல எப்படி சிங்க குட்டியா வரமாட்டதா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. வீட்டை வந்து சாப்பிட்டவனுக்கு இவ்வளவு கதையண்டா அப்ப இவர் எப்படியான ஒரு வாத்தியாரா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. வாத்தியார் இவர். அப்ப இவர்கிட்ட படிக்கிற மாணவன் எப்படி இருப்பான்? புத்திசாலியா வருவானா மட்டமா வருவானா? மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு பிறகு வேற சொல்லுங்க. வேற அவர் விரிவுரையாளர் இல்ல, ஒரு பிரதேச சபை மெம்பர். விரிவுரையாளர் இல்லையா? அவர் விரிவுரையாளர் மாதிரி கிடாக்க அந்த பாக்கம் சப்பிக்கொண்டு அந்த தம்பிராசன் லைவ்ல நிக்கிறார். நான் தான் அர்ச்சனாவை இவர் சொல்றாருனா இவர் தான் அர்ச்சனாவை அறிமுகப்படுத்தினவர் போராட்டத்துக்கு கண்டு அவர் தலையாட்டி கண்டு பாக்க துப்பி போட்டுதான் வந்து கதைக்கிறார். பேக்கர்ல என்ன வாக்கு நீங்கள் மக்களுக்கு அணிக்கிறாண்டா ஏன்டா அர்ச்சனாவுக்கு வர மாதிரி மக்கள் உங்களுக்கு பின்னால வெறியம் இல்ல சொல்லு. ஏன் வெறியம் இல்ல? ஆனா நமக்கு அந்த அவர் கிஷோர் போட்ட வீடியோ பாத்தீங்களோ? வீடியோலயே கதைக்கிறவங்க போல உன்னிப்பு யோசிச்சு ஏதோ முன்னுக்கு வேற பார்த்து காட்டிக்கொண்டு நிக்கிற மாதிரி பார்த்து சொல்லிக்கொண்டு ஏன் அந்த துணி விரையில அர்ச்சனா டாக்டர் மாதிரி கதைக்கிறவங்க இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி என்ற அந்த ஓட்டு போடுற மக்களுக்கு முதல் கட்ட ஒன்றே வச்சு கொஞ்சம் இவன் அங்க அரசியல் கேட்டவன இன்னும் கேட்கல. நீத்தான் கேட்க போறான். கேட்கல நேரம் படிவா பாடம் படிப்பிச்சு விடுவேன். இப்படியான ஆக்களை கொண்டு விட்டா ஒரு ஊடகத்துல நம்ம நாகரிகமா கதைக்கப்படும். ஒரு வீட்டை வந்தார் பண்பாடு சாப்பிட ஊத்தி என்ன பொறுத்தல கதைக்காது. அவன் எதிரியா இருந்தாலும் கதைக்காது. வீட்டை வந்தவன நான் சாப்பிட ஒரு தம்பியோட எப்படியா கதைப்பா நீ? வேண்டி கொடுத்த சாமானுக்கு காசு தருவணுமா? அதை தந்துட்டு போகுது. வீட்டை வந்து சாப்பிடுவான். 6 நாளைக்கு வருவானடா உண்ட வீட்டு எல்லாம். எவன் போவான்? சொந்தக்காரன் கூட போக மாட்டான். ஒரு அடிப்படை பள்ளிக்கூடம் போனவங்க கதைக்கிற கதையாடாப்பா இது. அடிப்படை 5ஆம் கிளாஸ் போனவங்க கதைக்கிற கதையா இது. வீட்டை வந்து சாப்பிட்டவனா கதைக்கலாம். அவன் என்ன விட சாப்பிட்ட நீ சாப்பிட கொடுக்கலான்ட்டு அந்த வீடியோல சொல்றார். என்னோட ஆதாரம் இருக்கு அமைச்சா தந்த காசுக்கு. அது ஆதாரம் என்னண்டு கடைசி ஒன்றும் சொல்லுது. நானும் கேட்டு இருந்தேன் என்ன ஆதாரம் கிடக்கும் டாக்டர் வடக சொல்லி போட்டார். தன்னை சொல்லி காசு அவற்ற கதையை விடுங்க அண்ணா. அவரை பெரிய மனுஷன் ஆக்கி கொண்டிக்காம விடுங்க. பெரிய மனுஷன் ஆகிடணும். எத்தனை பேர் கேட்டு கொண்டீங்கன்னா அவ்வளவு பேருக்கும் 6 பேர் அவர் 2 அது மண்டையை போட்டு அடிப்பி நம்ம விடுங்க. ஆனா என்ன ஜோகநாதன் ஐயாவை கேட்டு கொண்டிருந்தீங்க. அந்த கதையை நான் சொல்ல வரேன். ஜோகநாதன் ஐயாவை கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்ல வரேன். கண்டிப்பா ஒரு என்ன பொறுத்தவரை ஒரு 50% கூடின யாழ்ப்பாண தமிழரை 50% கூட அர்ச்சனா சொன்னவரை வாக்கு போடுவேன். ஆனா அந்த முதல் ஸ்டார்ட் இன்னும் கூட இருந்திருக்கும். டாக்டர் அர்ச்சனா போனபடியால் பொலிட்டிக்ஸ்ல கொஞ்சம் வேகன்ஸ் பார்ட்டி அதனாலதான் கொஞ்சம் குறையுதே கரெக்டா 50 யாழ்ப்பாண தமிழத்தை 50% கூட. ஆனா மியூட் பண்ணுங்க. சத்தம் கேக்குது பயங்கரமா.